ஆஸ்கார் வரை முன்னேறிச் சென்ற தமிழ் திரைப்படங்கள் 1969ஆம் ஆண்டு வெளியான சிவாஜி நடித்த தெய்வமகன் திரைப்படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 1987ஆம் ஆண்டு வெளியான கமல் நடித்த நாயகன் திரைப்படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு வெளியான ரகுவரன் ரேவதி நடித்த அஞ்சலி திரைப்படம் 1990ஆம் ஆண்டு வெளியானது. 1992ஆம் ஆண்டு வெளியான கமல் மற்றும் சிவாஜி நடித்த தேவர் மகன் திரைப்படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 1995ஆம் ஆண்டு வெளியான கமல் மற்றும் அர்ஜுன் நடித்த குருதி புனல் திரைப்படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 1996ஆம் ஆண்டு வெளியான கமல் மற்றும் மனிஷா கொய்ராலா நடித்த இந்தியன் திரைப்படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 1998ஆம் ஆண்டு வெளியான பிரசாந்த் மற்றும் ஐஸ்வர்யா நடித்த ஜீன்ஸ் திரைப்படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டு வெளியான கமல் மற்றும் ஷாருக்கான் நடித்த ஹேராம் திரைப்படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. தினேஷ் சமுத்திரக்கனி நடித்த விசாரணை திரைப்படம் 2015ஆம் ஆண்டு ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு வெளியான பார்த்திபன் இயக்கிய ஒத்த செருப்பு திரைப்படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டு வெளியான சூர்யா நடித்த சூரரை போற்று திரைப்படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு வெளியான கூழாங்கல் திரைப்படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு வெளியான மணிகண்டன் சூர்யா நடித்த ஜெய்பீம் திரைப்படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு வெளியான சசிகுமார் சிம்ரன் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டது.